தங்கப்பதக்கம் பெற முடியாவிட்டாலும் மக்கள் காட்டும் அன்பு 1000 பதக்கங்களுக்கு சமமானது என்று மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் நிகழ்ச்சியுடன் கூறியிருக்கிறார். பதக்கம் வென்று ஊர் திரும்பியவருக்கு அளிக்கப்படும் அத்தனை உற்சாகத்தோடு வினேஷ் போகட்டை ஹரியானா மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். இந்த செய்தி தொகுப்போடு புதிய தலைமுறையின் இன்றைய தினம் நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. வினேஷ் போகட்டிற்கு வழிநெடுகிலும் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. வாகனத்தின் மேல் அவரும் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவும் அமர்ந்தபடி ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட போது மக்கள் ஆங்காங்கே கூடி அவர் மீது வாழ்த்து மழை பொழிந்தனர். பெரியவர்கள் தலைமேல் கை வைத்து ஆசீர்வாதம் அளித்தனர். பெண்கள் சாலையின் இரு மருங்கிலும் திரண்டு கையசைத்து தங்கள் அன்பை தெரிவித்தனர். சிறுவர்கள் இளைஞர்கள் கூடி வினேஷ் போகட்டை வாழ்த்தி முழக்கங்களை எழுப்பினர். தேசிய கொடிகளை அசைத்தும் மலர் மாலைகளை அணிவித்தும் உற்சாகப்படுத்திய மக்களின் அன்பு வெள்ளத்தில்தான் வினேஷ் போகட் மிதந்து வந்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதல் சுற்றிலேயே நடப்பு சாம்பியனை வீழ்த்தி கர்ஜித்த இந்த பெண் சிங்கம் அடுத்தடுத்த சுற்றுகளில் முன்னேறி இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்தார். ஆனால் இறுதி சுற்றுக்கு தகுதியான 50 கிலோ எடையை விட கூடுதலாக இருந்த எடையை குறைக்க முயன்றும் முடியாமல் 100 கிராம் அதிக எடையால் போட்டியில் பங்கேற்க முடியாமல் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து சட்ட ரீதியாக போராடியும் வெள்ளிப் பதக்கம் வாய்க்கவில்லை. ஆனால் அவரின் திறமையை மக்கள் தங்கள் வரவேற்பாலும் அளப்பரிய அன்பாலும் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரிஸிலிருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு வந்த வினேஷ் போகட்டை ஏராளமானோர் திரண்டு வரவேற்றனர். பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக், பஞ்சாயத்து தலைவர்கள் என பலரும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். காங்கிரஸ் தலைவர் திபேந்தர் ஹூடா அவருக்கு இனிப்புகளை வழங்கினார். வினேஷ் போகட்டை அவரது கணவர் சோம்வீர் ஆறுதல் கூறி பாராட்டினார். வழிநெடுகிலும் மக்களின் பாராட்டுகள் ஒருபுறம் எனில், ஆங்காங்கே பந்தல் அமைத்து இனிப்புகள் வழங்கியும் இந்த மல்யுத்த சிங்கத்திற்கு மக்கள் அன்பை பொழிந்தனர். மக்களின் அன்பு 1000 பதக்கங்களுக்கு சமமானது என்று உணர்ச்சி ததும்ப வினேஷ் போகட் தெரிவித்தார். उन्होंने गोल्ड मेडल नहीं दिया तो क्या हो गया, हमारे अपनों ने हमें गोल्ड से भी ऊपर नवाजा है। ये गोल्ड, ये इज्जत, ये मान सम्मान हजारों ओलंपिक गोल्ड मेडल के आगे फीके हैं। मैं शब्द नहीं है मेरे पास में, जो प्यार मुझे मिल रहा है, जो सम्मान मुझे मिल रहा है, मैं पता नहीं भगवान ने इतनी खुशकिस्मत क्यों बनाई हूँ। मैं कल तक मैं कोस रही थी खुद को कि भगवान ने मेरे को बहुत बदकिस्मत बनाया है, पता नहीं क्या मेरे कर्म में है, लेकिन आज मैं बोल सकती हूँ कि मेरे से ज्यादा खुद खुशकिस्मत मेरे ख्याल से कोई नहीं है आज के दिन, जितनी खुश मैं आज।